கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது. நாம் 7வது வாரமாக தேவன் விரும்புகிற குடும்பம் என்ற தலைப்பில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 6 வாரங்கள் நாம் பைபிள் ஸ்டடி தியானித்தோம். 6 வாரம் வந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். 6 வாரம் வந்துட்டீங்களா? சூப்பர், வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரம். 7வது வாரத்தில் வந்திருக்கிறவர்கள் வாழ்த்துக்கள், அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். நம்ம இப்போ என்ன தலைப்பை தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேவன் விரும்புகிற குடும்பத்தில் இருக்க வேண்டிய 7 அவயங்கள்ல முதல் அவயம் என்ன பார்த்தோம்? நாவு பார்த்தோம். சூப்பர், ஆமென். நாக்கு பார்த்தோம், நாவு. அல்லேலூயா. 2வது அவயமாய் கண்கள், தரிசன கண்கள் பார்த்தோம். அதில் போன வாரம் எந்தெந்த கண்கள்லாம் நம்ம இருக்கக்கூடாத 7 கண்களை என்ன செஞ்சோம்? பார்த்தோம். ஆமென். இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 35வது வசனம். யோவான் 4:35. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் சீசர்களை பார்த்து, அறுப்பு காலம் வர்றதுக்கு இன்னும் 4 மாசம் செல்லும் அப்படின்னு உலக வழக்கின்படி நீங்க சொல்லுகிறது இல்லையா? ஆனா நான் என்ன சொல்றேன்னா, வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு. ஆமென். இப்ப 2 கண்களை குறிச்சு இங்க பேசுறார் ஆண்டவர். ஒண்ணு, இப்படி பார்த்து இருக்கும்போது அப்பா இந்த வயல்லாம் அறுவடை செய்யறதுக்கு இன்னும் 4 மாசம் ஆகும் அப்படின்னு சில கண்கள் சொல்லுது. 4 மாசம் ஆகும், இன்னமே என்ன கதிரெல்லாம் என்ன செய்யல, பரியலை, இன்னும் முத்தலை, என்ன அந்த வெள்ளை பிடிக்கல அப்படின்னு சொல்ற கண்கள். ஆண்டவர் இங்க ஒரு கண்களை புதுசா சொல்றார். ஆமென் சொல்லுவோம். என்ன புதுசா சொல்றாரு? உன் கண்களை கொஞ்சம் என்ன செய்ய, ஏறெடுத்து பாரு, வயல் நிலம் நல்லா இருக்கு, விளைந்து இருக்குது. அப்ப என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, இதுதான் தரிசன கண்கள். இது என்ன கண்கள்? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, என்ன கண்கள்? அப்ப நம்ம வெளித்தோட்டமாய் பார்க்கிறத சொல்லுகிற கண்களும் இருக்குது, உள்ளூர பார்க்கிற கண்கள் என்ன செய்யுது. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த தரிசன கண்களுடைய தொடர்ச்சியை நாம பார்க்க போறோம். ஆமென் சொல்லுவோம். எல்லாருடைய கண்களை போல நம்முடைய கண்கள் இருக்க கூடாது. நம்ம கண்கள் தரிசன கண்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கண்களை தேவன் விரும்புகிறார். உங்களை எல்லாரும் ஒரு மலையடி வாரத்துக்கு கூட்டிட்டு போறோம் வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாரும் போறோம். பெரிய பெரிய பாறையா இருக்குது. அந்த பாறையெல்லாம் நீங்க பார்த்த உடனே என்னதான் சொல்லுவீங்க? ஜெயந்தி என்ன சொல்லுவேன்? அதெல்லாம் பார்த்த உடனே எவ்வளோ பெரிய மலை செல்லா, எவ்வளோ பெரிய பாறை. உனக்கா நானே சொல்லிடுறேன், உன்னுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ண நானே சொல்லிட்டேன். எவ்வளோ பெரிய பாறை. ஆமா, எத்தனை பாறைகள் இருக்கிறது, எவ்வளோ ஸ்ட்ராங்கா அடிச்சது இருக்குது. எனக்கா இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆமென். இதுல ஒரு சிற்பி, ஒரு கலைஞன் அந்த இடத்துல விட்டா அவன் பார்வையில பெரிய பெரிய பாறையெல்லாம் தெரியாது. அதில் இருக்கிற அழகான ஒரு ரூபத்தை அவன் இந்த இடத்துல இந்த இது இருக்குது சில இல்ல, இந்த இடத்துல இந்த காரியம் இருக்குது அப்படின்னு அவன் கண்களுக்கு தெரியும்.
நல்லா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல வந்து நம்ம இந்த ஒரு சுத்தம் பண்ணி போட்டிருக்கிற ஒரு கிரவுண்டு அல்லது ஒரு இடத்துல உங்களை போய் காட்டினா நல்லா பொட்டலாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு கட்டிட கலைஞர் நாங்கள் போட்டால் இங்கே ஒரு மாளிகை இருக்கே அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவருடைய கண்கள் பார்வை வேற, நம்முடைய பார்வை வேற. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரிதான் விசுவாசிகளுடைய கண்கள்ல தரிசன பார்வை வேண்டும். என்ன வேண்டும்? சத்தமா சொல்லுங்க, என்ன வேண்டும்? தரிசன பார்வை உங்களுக்கு வேணும். அப்படிப்பட்ட கண்களை தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட கண்களை உடைய மக்களை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கானானுக்கு 3 தூதர்கள் வந்தாங்க. ஆண்டவர் வந்தார், 2 தூதர்கள், 3 பேர் நினைச்சிருந்தாங்க வந்தாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு பேசி போகும்போது அவங்க பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? நம்ம வந்து சோதோம் கோமோராவுக்கு செய்ய போகிற காரியத்தை வந்து நம்ம ஆபிரகாம்கிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது. ஆமாம், அவன்கிட்ட என்ன சொல்லியே ஆகணும், சொல்லிடணும். ஏன் சொல்லிடணும்? அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய கற்பனைகளை காரியங்கள் எல்லாம் தன்னுடைய தலைமுறைக்கு சந்ததிகளுக்கு அவ எல்லாத்தையும் மறைக்காம சொல்லி கொடுக்கிற ஒரு தரிசனமுடைய மனிதனாய் இருக்கிறார். ஆமென். அப்ப தரிசன பார்வையுள்ள ஆபிரகாமை விட்டு ஒரு காரியத்தை செய்ய ஆண்டவரால முடியல. ஆனா நம்ம ஏரியாவில், நம்ம கல்லல்ல, நம்ம நாட்டில் நம்ம ஆண்டவர் நடக்க போறது எதையும் சொல்றது இல்லை. அதை விடுங்க, ஏன் அவ்வளவு தூரம் போக? நம்ம சபைக்குள்ள ஒருத்தர் முடியாம விழுகிறாரு, ஒருத்தர் சாக போறாரு, ஒருத்தருக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்றாரா? ஹல்லேலூயா. ஏன் நமக்கு சொல்றது இல்லை? சொல்லணுமா வேணாமா? சபை நம்ம குடும்பம், குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்கும்போது குடும்பத்தில் இருக்கிற நபருக்கு சொல்லணுமா வேணாமா? சொல்லணும்ல. அப்ப ஏன் சொல்றது இல்லை? சொல்ற நிலையில அல்லது சொல்ற லெவல்ல நம்ம இல்லை. அப்படியே சொன்னாலும் புரிஞ்சுக்கிற தன்மையும் நமக்கு இல்லை. அப்படியே புரிஞ்சுக்கிற தன்மையா இருந்தாலும் பங்கான நாளைக்கு நேரம் இறந்து போறோம்னு சொன்னா அதுக்கு முன்னால் நம்ம செத்து போவோமே அப்படின்னு யோசித்து ஆண்டவர் எதையுமே நம்ம எரிச்சறதில்ல, சொல்றது இல்லை. ஆனா எங்க அவதாட்ட ஓரளவுக்கு சொல்லிடுறது ஆண்டவர். கர்த்தர் நல்லவர், நல்லவர் இல்லையா? அப்ப நம்ம என்ன எதை தொடர்ச்சியா பார்க்கிறோம்? நம்ம கண்கள் எல்லாருடைய கண்களை போல இருக்கக்கூடாது. நம்முடைய கண்கள் ஒரு ஸ்பெஷல் இருக்கணும். அது விஷன், தரிசனத்தை பார்க்கிற கண்கள். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நான் அறுப்புக்கு இன்னும் 4 மாதம் செல்லுன்னு நீங்க சொல்றது இல்லையா? அப்படின்னா அது ஒரு கண்ணு. ஆனா நீங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க. ஏறெடுத்து பார்த்தா இப்பவே நினைச்சிருக்கு, நிலம் விளைஞ்சிருக்கு. இதுக்கு பேர் தான் தரிசன கண். இது ஏசப்பாவுடைய கண்ணுக்கு தெளிவா தெரியுது, சீசர்கள் கண்ணுக்கு நினைச்சல தெரியவில்லை. இப்ப நம்ம எந்த கண்கள் நமக்கு வேணும்? அந்த கண்கள் வேணும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எது தரிசன கண்கள் அல்லது தரிசன கண்களுக்கு இருக்கிற 7 தன்மைகள். ஆமென். ஒரு உங்க கண்ணு தரிசன கண்களா இருக்குதா இல்லையான்னு நம்ம செக்அப் பண்ணிடுவோம் கொஞ்ச நேரத்தில். ஆமென். இப்போ வந்து நான் எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் போக வேண்டிய நேரம் வேலையாச்சு, அதனால இது பண்ண முடியல. வந்திருக்கிற 4 பாயிண்ட் சொல்கிறேன், மீதி 3 பாயிண்ட் அடுத்த வாரத்தில் சொல்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தரிசன கண்கள் நமக்கு இருக்கா இல்லையா? பக்கத்தில் கேளுங்க, உங்கள் கண்கள் தரிசன கண்களா? என்ன அப்படி சொல்லி தலையை ஆற்றில கண்களா இல்லையா? என்ன கண்களா இருக்குதா? ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க.
சோதரம். ஆமென். ஓகே, தரிசன கண்களுடைய முதல் தன்மை என்ன? விசனை பார்க்கிற விசன், தரிசனத்தை பார்க்கிற கண்களுடைய. தரிசனம்னா இந்த கண்ணமுடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் காட்டுறாருல, அது மட்டும் தரிசனம், அதை சொல்லல. அல்லேலூயா. பொதுவாகவே நம்முடைய ஆவியின் கண்களில் ஒரு தரிசன பார்வை வேண்டும். ஆமென். அந்த பார்வை இருந்தால், அப்படிப்பட்ட பார்வையுள்ள அப்போஸ்தலர்கள் ஒரு இடத்த பார்க்கும்போது இந்த இடத்துல சர்ச்சு கட்டலாமே அப்படின்னு வரும். நமக்கு என்ன வரும்னா, இந்த இடத்துல சர்ச்சை நினைச்ச முடியாது, கட்ட முடியாது அப்படின்னு வரும். ஆனால் அவங்களுடைய பார்வையில் இந்த இடத்துல ஒரு சர்ச்சை நிச்சயலாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமென். 2 பேரை ஒரு கம்பெனி அனுப்புனுச்சு. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் இருந்திருக்கலாம். ரெண்டு நபரை முதல் நபரை அனுப்பியிருக்கு. ஏன்னா இந்த ஏரியாவில் நம்ம செப்பலை விற்க முடியுமா அப்படி போய் பார்த்துட்டு வா. ஆமாம். அவன் முதல் நபர் போனால் அந்த ஏரியா ஊர் மூலம் சுற்றினான். சுற்றி பார்த்துட்டு அவன் ஒரு லெட்டர் எழுதினான் கம்பெனிக்கு. ஐயா, நிச்சயமாக ஒரு செப்பல் கூட இங்கே நினைச்சாது விற்காது. அதுக்கு காரணம், எவன் செப்பலை பற்றி அறிவும் இல்லை, எவன் இங்கே செப்பல் போடுறதே இல்லை, இவங்க எப்படி செப்பலை வாங்கி போட போகிறாங்க அப்படின்னு அவன் எழுதிட்டான். சரி, நீ ஊருக்கு வந்துடுன்னு கூப்பிட்டாங்க. இன்னொரு நபரை அனுப்புனாங்க. ஆமாம். இன்னொரு நபர் போயிட்டு அங்கேருந்து ஒரு டெலகிராம் அடித்தார். ஒரு 1000 ஜோடி செப்பல் அனுப்புங்கய்யா, ₹1 கூட செப்பல் போட நம்ம செப்பல் போல விற்று பிடிப்போம். ஒரே கம்பெனி தான், ஒரே ஊருக்கு 2 பேர் அனுப்புனது. ஒருத்தனுடைய கண்களில் பார்த்த அதே காட்சி தான் இவன் என்ன செஞ்சான், பார்த்தான். ஆனால் இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வேற, இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வேற. அல்லேலூயா. இவன் என்ன சொன்னா, இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, எவனு செப்பலே போடல, காட்டுவாசிய இவங்கிட்ட போய் செப்பலை விற்க முடியுமா? அல்லேலூயா அப்படின்னு அவன் சொன்னான். 2வது நபர், ஐயா உடனடியாக அடிச்சீங்க 1000 ஜோடி செப்பல் இங்கே அட்ரஸ்க்கு அனுப்பிவிடுங்க, ஃபுல்லாக நம்ம விற்கிறோம் நம்ம கம்பெனியை. இந்த 2 பேரை யாரை வேலைக்கு செலக்ட் பண்ணுவாங்க? ஏன் உங்களை இது வரைக்கும் செலக்ட் பண்ணல? எந்த இடத்துல இருக்கீங்க பார்த்துக்கிறீங்க. அல்லேலூயா. உங்களை ஏன் செலக்ட் பண்ணல? ஆமென். செலக்ட் பண்ணி காரியத்தை சொல்லியிருக்கிறோமே. இந்தியாவில் இந்த மாநிலத்தில் இது நடக்க போகுது, இந்த மாநிலத்தில் இந்த பிரச்சனை வரப்போகுது, இவ்வளவு ரத்தப்பள்ளி வரப்போகுது, இதுக்கெல்லாம் திறப்பில் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கணுமே. உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைக்கு நடக்க போகிறதே உங்களுக்கு நினைச்சல, அதை விட்டுங்க. உங்களுக்கு வயிற்று வரப்போது உங்களுக்கு தெரியலையே. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நமக்கு இந்த முதல் பாயிண்ட் என்னன்னா, முதல் பாயிண்ட் சொல்லல, முகவரை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. சார், தரிசன கண்களுடைய 7 தன்மைகள்ல முதல் தன்மை என்ன? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன். ஆமென். நம்பர் 1, தேவன் பார்க்கிற விதமாய் பார்க்கும் கண்கள் தான் தரிசன கண்கள். தேவன் பார்க்கிற விதமாய் நீங்க மனிதர்களை பார்க்க வேண்டும். தேவன் பார்க்கிற விதமாய் பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். தேவன் பார்க்கிற விதமாய் உங்க குடும்பத்தை பார்க்க வேண்டும். தேவன் பார்க்கிற விதமாய் உங்க பிள்ளைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். தேவன் பார்க்கிற விதமாய் உங்கள் திருச்சபையை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பார்வை முதல்ல வேணும் உங்களுக்கு. எங்க வந்து 2 கண்களை சொல்றார். ஒரு கண்ணை யாரு கண்ணு? மனுஷ கண்கள். இன்னொரு கண்கள் யார் கண்ணு? தேவனுடைய கண்கள். ஆமென். மனுஷ கண்ணு என்ன பார்க்குது? சரீர
வளர்ச்சி, பர்சனாலிட்டியை என்ன செய்யுது, ஹைட்டு, வெயிட்டு, நிறம், இது எல்லாத்தையும் பார்க்குற சாமுவேல். அல்லேலூயா. அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனால் இந்த இடத்துல வந்து ஆண்டவர் ஒரு தலையில் ஒரு கொட்டு கொட்டி, சாமுவேல் நீ பார்க்கறது சரி. ஏன் அப்படி பார்த்தாருன்னா அவர் ஏற்கனவே அப்படிதான் பார்த்தார். ஆமென். சவுல் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உயரமானவர், எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழே தான். அதனால ஒரு ராஜான்னா சாமுவேலுக்குள்ள ஒரு இமேஜ் இருந்திருக்கு. எல்லார் மேல ஒரு ஹைட் அண்ட் வெயிட் ஆயிடுச்சு, சிம்பாடி மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு போல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு இமேஜ் அவருக்கு வச்சிருந்திருக்காரு. ஆனா ஆண்டவர் அந்த இமேஜ் எல்லாம் உடைச்சு, ஆமே அப்ப நீ பார்க்குற விதமா ஏற்கனவே இப்படி பார்த்து ஏதோ சோழி முடிஞ்சு வச்சே, இனிமே இப்படி நினைச்சக்கூடாது, பார்க்காத. நான் இப்படி பார்க்கறத நீ வந்து வெளி தோட்டத்தை பார்க்கிற, நான் இருதயத்தை பார்க்கிறேன். ஆமே. இப்படி ஒரு பார்வை வந்துருச்சுன்னா உங்க கண்ணு சூப்பர் கண்ணு. பகதை கைப்பிடிச்சு சொல்லுங்க, கைப்பிடிச்சு கேளுங்க. தேவன் பார்க்கிற மாதிரி என்னை பார்த்து சொல்லுங்களே. என்ன இப்படி இப்படி ஆட்டினா? தேவன் பார்க்கிற மாதிரி என்ன பார்த்து சொல்லுங்களேன்னு சொல்லுங்க. என்ன என்ன சொன்னாங்க? தேவன் பார்க்கிற மாதிரி நீங்க பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து நீ ஒரு வார்த்தை சொல்லணும். ஆமா. என்ன வருது ஜெயந்திக்கு? வளர பார்த்தோன்னா என்ன வருது? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவன் பார்க்கிற மாதிரி பார்க்கணும்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ்க்குள்ள போகணும். இந்த மாதிரி கண்களை வச்சுதான் பார்த்தா அது சரிப்படாது. அவன் சொல்லுவோம், இந்த கண்ணில் பளிச்சுன்னு என்ன தெரியும்னா, நிறைய சட்டையில் ஏகப்பட்ட இடத்துல வெள்ளை இருந்தாலும் ஒரு இடத்துல புள்ளி இருந்தால் அந்த புள்ளி மட்டும் தான் தெரியும். அவன் சொல்லுவோம், நம்முடைய மோசமான கண்ணுக்கு, நாசமான கண்ணுக்கு, மனுஷ பைய கண்ணுக்கு ஃபுல்லாக இதுதான் தெரியும் தானே. யூடியூப் வந்து பயங்கர வியூவர்ஸ் எல்லாம் ஏறு இருக்கு. வியூவர்ஸரா வியூஸ் சரி ஏதோ ஒன்று. அல்லேலூயா. அதெல்லாம் இந்த மாதிரி இந்த புள்ளியை பார்த்து பார்த்து பேசி அப்படியே போட 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 அது பாட்டு என்ன செய்யுது, போயிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் இப்படி ஒரு பார்வை நமக்கு வந்துருச்சுன்னா நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஆமென். நல்லா ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம வந்து யார் மாதிரி பார்க்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு? தேவன் பார்க்கிற மாதிரி பார்க்கணும். அல்லேலூயா. தேவன் என்ன எப்படி பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். மனிதன் எப்படி பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான், வெளி தோட்டத்தை பார்க்கிறான். வெள்ளையும் சிலையுமா வந்து கோட் சூட் போட்டு நின்றா அப்படி அதுக்கு ஒரு மதிப்பு. நானும் பார்த்துட்டேன். சஃபாரியோட ஒரு இடத்துல இறங்கினா அதுக்கு என்ன மதிப்பு? சஃபாரி போய் இறங்கினா, சார் வாங்க வாங்க சார், வாங்க சார், வாங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் சார் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி பிளாக் ஒன்று சரி, என்ன ட்ரெஸ்ஸு, அது ஒரு இதாக தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஆமென். யாருமே ஆவியில் பார்த்து உற்சாகப்படுத்துறது இல்லை. இந்த தேவன் பார்க்குற விதமாக பார்த்து யாரும் கைதட்டுறது இல்லை. அல்லேலூயா. தேவன் பார்க்குற விதமாக பார்த்து யாரும் கனம் பண்ணுறது இல்லை. ஆமென். அப்படி ஒரு கண்கள் ஆண்டவர் தேடுகிறார். உங்களுடைய கண்களையும் என்னுடைய கண்களும் அப்படி மாறட்டும். ஆனால் ஆண்டுக்குள்ள தாழ்மையாக ஒரு 90-80% இப்படி தான் பார்க்குறது. ஆமாம். இது மாதிரி நீங்கள் விசுவாசியா பார்க்க கற்றுக்கிட்டீங்கன்னா யார் மேலேயும் கசப்பு வருத்தம் வராது. இன்னைக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆள் இன்னொரு காலத்தில் மிகவும் பிரயோஜனம் உள்ளவராய் மாறுவார். அல்லேலூயா. இன்னைக்கு கருவேப்பிலை மாதிரி தூக்கி போடுற ஒரு நபர் நாளைக்கு முக்கியமான நபராய் மாறுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்லவரா நல்லவர் இல்லையா? ஆமென். சிங்கம் ஒரு நாள் எலிக்கு ஒரு உதவி செஞ்சான். சிங்கம் எலிக்கு என்ன செஞ்சான்? உதவி செஞ்சு காப்பாற்றி விட்டுருக்கு. அப்போ எலி சொன்னிச்சான், ராஜா ராஜா
ரொம்ப நன்றி ராஜா, நிச்சயமா ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்ய. உடனே சிங்கத்துக்கு பயங்கர சிரிப்பு. சிங்கத்துக்கு காட்டுக்கு ராஜாடா, தும்மா துண்டு தெம்மா துண்டா தும்மா துண்டா தெம்மா துண்டு எலி சுசிப்பி, நீ எனக்கு உதவி செய்ய போறியா? ஒரே சிரிப்பு. ஆனா இல்ல ராஜா, ஒரு நாள் ஒரு வாய்ப்பு வரும், அப்ப கட்டாயம் நான் உங்களுக்கு என்ன செய்வேன். சரி சரி பாப்போம், போ போ போ, அடுத்த காலம் பண்ண போ, உன்னை காப்பாற்றி விட்டதே பெரிய பாடு, நீ எனக்கே அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கேன், ராஜாவுக்கே அறிவுரை. அல்லேலூயா. அவன் சொல்லிட்டு இதெல்லாம் நிலைக்கல வருது, கத்தரல்லவர். அவன் ஓடிடுச்சு எலி, இதுவும் போயிடுச்சு. காலங்கள் கடந்து போனது. ஒரு நாள் எலி போகும்போது ஒரு சத்தம், ராஜாவின் சத்தம் கேட்குது. ஆமென். முனங்கள் சத்தம் கேட்குது. ஏன்னா சரியா ஒரு கண்ணி வலையில சிங்கம் மாட்டிக்கிடுச்சு, வலை. ஆமென். எலி என்ன செஞ்சான்? ஓ ராஜா மாட்டிட்டான், சரச்சரன்னு போய் எல்லா வலையும் செஞ்சிருச்சு, அறுத்து ராஜா அந்த வலையிலிருந்து கொண்டு வந்துருச்சு. கையை தட்டுங்க. எலிதான் ஒரு நாள் உதவும், சிறு துரும்பும் பல் குத்த உதவும். மனுஷ கண்களுக்கு இது ஒரு நாள் வரவே, இந்த தரிசனம் உள்ள தேவன் பார்க்கிற விதமா இருக்கிற கண்களுக்கு தான் இந்த மாதிரி காரியமெல்லாம் வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு சேட்டை பண்ற ஆளு ஒரு நாள் நிச்சயமா தேவன் மாற்றுவார். ஆமென். அவங்களே அனுசரிப்போம், அரவணைப்போம், தட்டி கொடுத்து நிச்சயமோம் கொண்டு போவோம். அப்படிங்கிற மெச்சூரிட்டி கெப்பாசிட்டி இந்த தரிசன கண்களுக்கு தான் வரும். ரெடியா? எல்லாம் ரெடியா? என்ன ரெடி? நம்ம கண்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோமா வேணாமா? இல்லைன்னா அந்த கண்களுக்கு கழிக்கத்தையாவது என்ன செய்யுங்க, போடுவோம். ஆமென் சொல்லுவோம். நம்ம கண்களை பார்வையை மாற்றுவோம். ஏசப்பா இப்படி தாங்க எல்லாரையும் பார்த்தாரு. ஆமென். இப்படி பார்த்ததுனால ஒரு ஊழியர் சக்சஸா இருந்தது, வாழ்க்கையும் சக்சஸா இருந்தது. ஆமென். அப்ப மனிதன் பார்க்கிற விதமா நம்ம பார்க்க கூடாது, தேவன் பார்க்கிற விதமா இருந்துச்சுன்னா உங்களையும் நீங்க அப்படி பார்க்க கூடாது, மற்றவங்களையும் நீங்க அப்படி பார்க்க கூடாது. ஆமென். ஆசைகளை நினைக்கிறேன், ஆசைகளை பார்த்து ஒரு தீர்க்கதரிசி அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறார். ஆமென். ஒரு தீர்க்கதரிசி ஆசைகளை பார்த்து அழுகிறார். சரி, அந்த அவர் ஆசைகள் என்ன நினைச்சாருன்னா, இப்ப விட்டுருவாரு, அழுகை நிப்பாட்டுற பார்த்தா நிப்பாட்டுற மாதிரியே அழுகை ரன்னிங் ஆகிட்டே இருக்குது. அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. இதெல்லாம் பைபிள் எங்க இருக்குன்னு நினைக்க கூடாது, இது ஒரு தியானத்தில் சொல்றேன். ஆமென். நேரம் ஆகிட்டே இருக்குது, ஆசைகளுக்கு சலிப்பாயிருச்சு. எவ்வளவு நேரம் தான் மனுஷன் அழுவேன். ஆமென். என்னதான் இதை என்னை பார்த்து எதுக்கு தான் அழுகிறேன்? அவர் தீர்க்கதரிசி கடைசியில் கண்ணீரை தொடர்ச்சி சொல்றாரு, நான் உன்னை பார்க்கிறேன். என்ன பார்க்கிற? இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லா கற்பஸ்திரிகளுடைய கற்பத்தை கிழித்து அவங்களை எல்லாம் கொண்டு போடுறத நான் பார்க்கிறேன். நீ ராஜாவாக போற, அதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அவனையே அவனுடைய கண்களாலே அவனை நினைச்ச முடியல, சொல்ல முடியல. ஏன் கண்களாலே என்ன நம்ப முடியல? ஏன் கண்களாலே ஏன் கண்களாலே என்ன நம்ப முடியல? சொல்லியிருக்கமா சொல்லலையா? இந்த மாதிரி தேவன் பார்க்கிற விதமா பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு என்ன செய்யும் தெரியும். ஓகே, 1வது பாயிண்ட். ஓகே, புரிஞ்சா புரியலையா? ஓகே, 2வது பாயிண்ட் போவோம். ஆமென். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். யாத்திராகமம் 4:25. நல்லா கவனிங்க. இங்க சிப்போரால் ஒரு காரியத்தை பார்க்கிறார். என்ன காரியத்தை பார்க்கிறார்னா, மோசையை தூதன் கோபம் கொண்டு, ஆண்டவர் கோபம் கொண்டு அவனை அடிச்சு போடுற அல்லது அவனை கொல்லு போடுற நிலைமைக்கு என்ன செஞ்சிச்சு, சூழ்நிலை வந்து விட்டது. இதை சிப்போரால் பார்த்த உடனே நல்லா கவனிக்கலாம். இதான் முக்கியமான விஷயம். ஒரு தரிசன கண்கள் இருந்தா
இந்த மாதிரி கண்ணு இருக்கணும். ஆமென். இந்த பிரச்சனைக்கு என்னதான் காரணம் அப்படின்னு ஒரு நொடியில சிப்போராவின் கண்கள் கண்டுபிடித்தது. ஏன் புருஷனா ஆண்டவர் அடிக்க வராரு, தூதன் அடிக்க வராரு, ஏன் புருஷனுக்கு இந்த காரியம் நடக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டா. விருத்தசேதனம் சத்தியத்துக்கு கீழ்ப்படியவில்லை. சொல்லுவோம். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன எல்லா ஆண் பிள்ளைகளும் விருத்தசேதனம் நினைச்சேனும் பண்ணணும் அப்படிங்கிற காரியத்தை இன்னும் மோசே தன்னுடைய மகனுக்கு என்ன செய்யல? அப்படிதானே போட்டிருக்கு. தன்னுடைய மகனுக்கு அவன் செய்யல. ஆமென். டக்குனு அவன் பார்வையில காரணத்தை கண்டுபிடிச்சா, அந்த காரியத்தை செஞ்சா, அந்த காரியம் விலகி, அந்த பிரச்சனை விலகிருச்சு. கையை தட்டுங்க. தரிசன கண்களுடைய இரண்டாவது தன்மை, என்ன பிரச்சனை இருந்தாலும் காரணத்தை கண்டுபிடிக்கும். டக்குனு கண்டுபிடிச்சிடும். அந்த பார்வையில கண்டுபிடிச்சிடும். அல்லேலூயா. உங்க வீட்டில் தொடர்ந்தேச்சியா 3 வருஷமா பஞ்சம் வருது, 4 வருஷமா பிரச்சனை வருது, 10 வருஷமா கஷ்டம் இருக்கு, கல்யாணம் பண்ணலேருந்து போராட்டம் என்ன செய்யுது இருக்கு. அப்ப நீங்க காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிக்கலையா? என்ன நம்ம ரெண்டாவது கண்ணில் தான் இருக்கிறோம். ஆமென். உங்க கண்கள் தரிசன கண்களாய் இருந்தால் அல்லது தேவன் விரும்புகிற கண்களாய் இருக்குமானால் நிச்சயமா சிப்போராவின் கண்களா மாறணும். ஆமென் சொல்லுங்க. 10 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சாலா, உடனே கண்டுபிடிச்சாலா? 10 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருந்தா மோசே எலும்பதான் பார்த்திருக்கலாம். உடனே கண்டுபிடிச்சு நிவர்த்தி செய்தனால பிரச்சனை ஓய்ந்தது. இப்ப எல்லாம் கண்ண மூடி ஒரு ஜெபம் பண்ண போறோம். என்ன ஜெபம்? ஆண்டவரே, இந்த சிப்போரானின் கண்கள் பிரச்சனைக்கு என்ன காரணம் உடனடியாக கண்டுபிடித்து அதுக்கு பரிமாணம், அதுக்கு காரியம் செய்த அந்த சிப்போரானின் கண்களை போல எனக்கு கண்களை தாங்க. அந்த தரிசன கண்ணை எனக்கு தாங்க. அவ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாலே. இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே வேற எதெல்லாம் நினைச்சிருக்கலாம், ஆனா கரெக்டா துல்லியமா விருத்தசேதனத்துக்கு கீழ்ப்படியலையேன்னு பார்வையில கண்டுபிடிச்சிட்டாலே. அதுபோல எங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை கண்டுபிடிக்கிற, என் வீட்டுக்காரருக்கு நடக்கிற பிரச்சனையை கண்டுபிடிக்கிற, என் பிள்ளைகளுக்கு நடக்கிற பிரச்சனையை கண்டுபிடிக்கிற ஒரு கண்களை எனக்கு தாரும் ஆண்டவரே. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால எனக்கு நடக்கிற பிரச்சனையை ஆமென் காண்கிற கண்கள், என்ன காரணம் என்று காண்கிற கண்களை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆண்டவரே கிரியை செய்க ஆண்டவரே. சொல்லுங்க, வாயை திறந்து கிரியை செய்க ஆண்டவரே. உங்க வல்லமை இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ள இறங்கட்ட ஆண்டவரே. என் கண்களை அப்படிப்பட்ட கண்களா மாத்துங்க ஆண்டவரே. என் கண்களை அப்படிப்பட்ட கண்களாய் மாத்துங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, பிரச்சனைக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்கிற கண்களாய் தேவன் என்னுடைய கண்களை கர்த்தர் மாற்றி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரச்சனையின் நீளம், ஆழம், அகலம், உயரம் இன்னதென்று பார்க்கிற கண்களுக்கு பிரச்சனைக்கு காரணம் என்ன என்று கண்டுபிடிக்கிற கண்கள் இல்லையே. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட கண்கள் எனக்கு தாரும் ஆண்டவரே. கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சோதராம் 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 சோதரம் சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. காரணத்தை கண்டுபிடிக்கிற கண்கள் நமக்கு வேண்டும். இந்த யோனா புத்தகத்தில் ஒரு அருமையான நிகழ்ச்சி. ஆமாம், அதுவரை இந்த கப்பலில் படகுல போனவங்க ஏலேலோ ஐலசா அப்படின்னு நல்லா அந்த தென்றல் காற்றை வாங்கிட்டு அப்படியே பாட்டு படிச்சுக்கிட்டே பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாங்களா இல்லையா? நல்ல மக்கள், அருமையான மக்கள், இரக்க குணமுள்ள மக்கள், கடவுளுக்கு பயப்படுற மக்கள். ஆமாம், நல்லா போயிட்டு இருந்த ஆட்கள் அந்த தர்சிஸுக்கு அந்த போகிற கப்பல் தானே அது. அந்த துறைமுகத்தில் வந்தோன்னே நம்ம ஐயா ஏறினார். யார் ஏறினா? ஆமாம், யோனா.
ஆமென். யோனா நினைச்சிட்டாரு, ஏறி கொஞ்சம் தூரம் மூவ் ஆகுது கப்பல. பார்த்தா ஒரு சத்தம், சில கீழே இருந்து நினைச்சது கொதிக்குது கடல். ஆமென். சரி, அந்த மாலுமி என்ன நினைச்சிருப்பாரு, சமுத்திரத்தில் இதெல்லாம் சகசந்தாயா, இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாண்டிய சுக்கானை திருப்பி போயிட்டு இருக்கார். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, காற்று பழமை நினைச்சிருச்சு, பயங்கர காற்று அடி, கீழே கொந்தளிப்பு, இது போக இன்னும் பிரச்சனை நினைச்சது அதிகம் கூடிக்கிட்டே இருக்குது. ஆமென். இப்ப மாலுமிக்கு மூளையில ஒரு பொறி தட்டுது. எவ்வளோ காலம் நம்ம கப்பலை ஓட்டியிருக்கோம், எவ்வளோ காற்றையும் நம்ம பார்த்துருக்கிறோம், பார்க்கலையா? ஏதோ கடல் கொந்தளிப்புலாம் பார்த்துருக்குறான். ஆனால் இதுவரை இல்லாத கொந்தளிப்பும் காற்று இன்னைக்கு தான் நினைச்சான். இதுவரை வந்த காற்றை காட்டிலும் இது வித்தியாசமான காற்றா இருக்குது, இது வித்தியாசமான கொந்தளிப்பா இருக்கு, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரையும் எழுதி சீட்டு போட்டான். நம்ம சொல்லுவோம், எவனோ ஒருத்தர் இதுக்கு காரணம் சீட்டு போட்டாச்சுங்க. இப்ப என்ன பேர், யார் பேர் விழுந்துருச்சு? யோனா. அப்ப அவங்க பதவி போய் கேட்கிறாங்க, எப்பா என்ன நீ எங்க இருந்து வருகிறாய், என்ன தொழில் செய்கிறாய்? அவ பிரச்சனை காரணம்லாம் கரெக்டா பாருங்க. என்ன தொழில் செய்கிறாய், எங்க இருந்து, நீ என்ன ஜாதி? அப்ப ஒவ்வொரு ஜாதிக்கு பின்னால ஒரு பிரச்சனை இருக்கு போல. அவர் ஆமேன்னு சொல்லுவோம். என்னங்க ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் கேட்கிறாங்களே, கேள்வி கேட்டாங்களே, கேட்கலையா? அவர் நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்திக்குரியவன். இதெல்லாம் சரியான பொய் இல்லையா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதனால இப்ப அவங்க ஃபைனல் பண்றதுக்கு முன்னால நம்ம ஐயா ஃபைனல் பண்ணிட்டாரு. இந்த பிரச்சனை காரணம் நான் தான், என்னை தூக்கி கடல் நினைச்சீங்க போடுங்க, நீங்க சேஃபா ஊருக்கு போய் சேர்த்துடுவீங்க. அவர் ஆமேன்னு சொல்லுவோம். கண்டுபிடிச்சாச்சா? பிரச்சனை காரணம் கண்டுபிடிச்சாச்சா? பிரச்சனை காரணம் கண்டுபிடிக்கிற மாத்திரமல்ல, அதை நிவர்த்தி பண்றது காரியத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா, என்ன ஆச்சரியம், ஐயா போய் கடலுக்குள்ள விழுந்தாரு, அப்படியே கடல் அமைதி ஆயிடுச்சு. ஐயா போய் கடலுக்குள்ள விழுந்தாரு, கடல் நினைச்சிருச்சு, அமைதி ஆயிடுச்சு. ஆமே சொல்லுவோம், ஆஃப் ஆயிடுச்சு, சுவிட்ச் ஆஃப், எல்லாமே நிசப்தம். ஆமே, எல்லாம் நிசப்தம். ஆனா இந்த ஆட்கள் நல்ல ஆட்களுங்க, அவங்களும் ட்ரை பண்ணி இவ கடலில் தூக்கப்படும் சொன்னாலும் இல்லை பாவம் அப்படின்னு தண்டு அடிச்சுட்டாங்க, அழிச்சாங்க. பாட்டெல்லாம் இப்போ பாடலை, இப்போ இங்கே பாட்டு முதல்ல தான் பாட்டு. இப்போ எப்படியாவது கரைக்கு போயிடணும், பாவம் இந்த மனுஷன் கடலுக்குள்ள தூக்கி போய் செத்த போயிடுவாப்புல பாவம் அப்படின்னு தண்டு வலிச்சா நடக்கிற மாதிரி இல்லை. எல்லாம் சோழி முடிஞ்சு இன்னும் எல்லாருடைய சோழி முடிஞ்சு வர மாதிரி ஆனதுனால சரி எல்லாரும் சாகிற காட்டிலும் ஒரு மனுஷன் சாகுது, நல்லது, பெட்டர் அப்படின்னு சொல்லி பட்டரா தூக்கி போட்டாங்க பாருங்க. அங்கே நிசப்தம் ஆயிடுச்சு. ஆமா, அப்ப நமக்கு என்ன கண்கள் வேணும்? தரிசன கண்கள் தான். அதனுடைய தன்மை என்ன? காரணத்தை கண்டுபிடித்து நிவர்த்தி செய்கிற கண்கள். காரணத்தை கண்டுபிடிக்கிற மாத்திரம் இல்ல, அதை சரி பண்றதுக்குரிய சிப்போரால் கண்கள். காரணத்தை மட்டும் கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிட்டா உடனே ஆமா பயப்படலாம். ஐயோ எப்படி நாம, அதுவும் கத்தியும் கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கருக்கான கல்லை எடுத்து உடம்புல ஒரு அவயத்தை அறுக்கணும்னா நீங்க அறுப்பீல? அந்த உடன்படிக்கை கீழ்ப்படிந்தால் அற்புதம் நடந்தது. இது எத்தனாவது கண்கள்? கண்களுடைய தன்மை. தரிசன கண்களுக்கு இருக்கிற 7 தன்மைகள்ல 2 தன்மையை பார்த்தோம். 3வது தன்மையை நம்ம பார்க்க போறோம். ஆமென். ஓகே, இன்னொரு பாயிண்ட் தான், அதோட ஜெபம் பண்ணி முடிப்போம். ஆமென். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 30 வசனத்திலிருந்து 31 வசனம் வரை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்கலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது.
கர்த்தரின் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றார். யார் யாருக்கு சொன்னது? அபிகாயில் தாவீதுக்கு சொன்னார். ஆமென் ஆமென் சொன்னா. என்ன சொன்னா? என்ன சொன்னா? காத்தேக்கா, அபிகாயில் தாவீதுக்கு சொன்னா. என்ன சொன்னா? ஐயா, நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி ரத்தம் என்ன செய்யக்கூடாது, சிந்த கூடாது. நாபால் பேருக்கு தகுந்தபடி அவன் ஒரு பைத்தியக்காரன். அவன் பேர் எப்படி அப்படி ஒரு பைத்தியம் என்ன செய்யுது. ஆனா உங்களுடைய வேலைக்காரர் வரும்போது நான் வீட்டில் இல்லை, எனக்கு தெரியாம போச்சு, இப்பதான் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த திராட்சை, வத்தல், பழம், சாப்பாடு, மட்டன் எல்லாத்தையும் நினைச்சுதா கொடுத்து சாப்பிட சொல்லி தாளை பணிந்து இந்த ஆலோசனையை சொல்றா. அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் முக்கியம். என்ன பாக்கியானா, ஆண்டவர் உங்களை இஸ்ரவேலுக்கு அதிபதியா நியமிக்க போறார். நீங்க தான் இஸ்ரவேலுக்கு ராஜா. யார் ராஜா? இப்ப யாரு ராஜாவா இருக்கா? சவுல். ஆமே. சவுல் இருக்கும் போதே அபிகாயிலுடைய கண்கள்ல என்ன தெரியுது? தாவீது தான் அதிபதி, தாவீது தான் ராஜா, நீங்க ராஜாவை போறிய கட்டாயம். அப்படி ஆகும்போது உங்க மனசுக்கு ஒரு துக்கம் வரக்கூடாது. அன்னைக்கு நாபால் குடும்பத்தை வேற எடுத்து விட்டோமே, அந்த அபிகாயில் மனைவி என்ன செஞ்சு, வேலைக்காரன் என்ன செஞ்ச, அவன் தானே கிறுக்கு ஏதோ பேசினேன், மற்றவெல்லாம் எதுக்கு போட்டுடலாம். இப்படி ஒரு இடர் உங்க மனசுக்கு நினைச்சக்கூடாது, வரக்கூடாதுன்னு நான் ஒரு ஆலோசனை சொல்றேன் ஐயா. அப்ப மூணாவது கண்கள் எதிர்காலத்தை பார்க்கிற கண்கள். ஆமே. தரிசன கண்கள்ல மூன்றாவது தன்மை, அபிகாயிலுடைய கண்கள் எதிர்காலத்தை பார்த்தது. ஆமே. எந்த காலத்தை பார்த்துச்சு? எதிர்காலத்தை பார்த்தது. அப்ப உங்க கண்கள் எப்படிதான் இருக்கணும்? உங்களையும் எதிர்காலத்தை பார்க்கணும். உங்க பிள்ளைகளை, சபை விசுவாசிகளை, சபைய நீங்க பார்க்கறது இப்படிதான் என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். பாப்பீங்களா? பாப்பீங்களா? பார்க்க முடியல. அல்லேலூயா. எதிர்காலம்னா நடக்க போற தீர்க்கதரிசனமான ஒரு பார்வை, அது வேணும். ஆமே. அப்படி பார்த்தீங்கன்னா செம்மையா மாறிடுவீங்க. இது ஒரு விஷயம். 3 கண்கள் பார்த்தோமா? சரி, கடைசி சொல்ல முடிக்கிறேன். முதல் கண்கள், தரிசன கண்கள் இருக்கிற 7 தன்மையில முதல் தன்மை என்ன? தேவன் பார்க்கிற விதமாய் பார்க்க கற்றுக்கொள்ளணும். 2வது தன்மை என்ன? எல்லா பிரச்சனைக்கும் காரணத்தை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கிற கண்கள். 3வது எதிர்காலத்தை பார்த்து பேசுகிற, செயல்படுகிற கண்கள் வேணும். 4வது ஒரு கண்களை பார்த்து நம்ம செபிப்போம். ஆண்டவர் நல்லவர். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21, 23 வாசிங்க. நியாயாதிபதிகள் 13, 21 23 வரை. பின்பு கர்த்தருடைய தூதனானவர் ஆமென். இங்க மிஸ்ஸஸ் மனோவா, அதாவது மனோவாவுடைய மனைவியின் கண்கள்ல வாக்குத்தத்தத்தில் மறைந்திருக்கும் ரகசியத்தை பார்த்தால், வாக்குத்தத்தத்தில் மறைந்திருக்கிற ரகசியத்தை பார்த்தால், அது ஓ டைரியை பத்தி என்ன எழுதுதா? அப்படியே எழுதுதா? முடிஞ்சோன்னு என்கிட்ட காட்டணும். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடிச்சு. வாக்குத்தத்தத்தில் மறைந்திருக்கிற ரகசியத்தை பார்த்தால். ஆமென் சொல்லுவோம். பார்த்து பேசுறா. என்ன வாக்குத்தத்தத்தில் மறைந்திருக்குது?
உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், தெரியும். மனோவா என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய தூதனை நான் என்ன செஞ்சேன், கண்ணால பார்த்துட்டேன், நம்ம தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி என்ன சொல்றா, நம்மை கர்த்தர் கொண்டு போட சித்தமா இருந்தால் அவர் நம்முடைய கையில என்ன வாங்க மாட்டாரு, சர்வாங்க தகன பலிய போஜன பலிய ஒப்புக்கொள்ள மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். இந்த உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் நசரேயனா இருப்பான், அப்படியெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், அறிவிக்கவும். ரகசியத்தை கண்டுபிடிச்சிச்சா அந்த அம்மா ஒரு செகண்ட்ல. ஆமா, புருஷனுக்கு அருமையான புத்திமதி. அல்லேலூயா. அவர் ஒரு பிரஷர் ஆயிட்டாரு, ஒரு பிரஷர்ல சொல்றார். ஆமென். ஆனா இந்த அம்மா பிரஷரை கூல் பண்ணி இப்படி எல்லாம் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. பேசினது நம்மளை சாகுறதுக்கா இல்லை, நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தான் நினைச்சிருக்காரு. வாக்கு தத்துவத்துக்குள்ள இதுதான் மறைஞ்சிருக்குது. ஏன் கிறுக்குத்தனமா லூஸ்தனமா பயந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? பேச்ச முதல்ல விடுமையா. ஆமென். இப்பொழுது கர்த்தரை தொழுது கொள்வோம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வீடுகாரரை கூட்டிட்டு பேசி. அல்லேலூயா. இந்த 4 கண்களும் தரிசன கண்களில் இருக்கிற 4 தன்மைகள் நமக்கு வேணும்னு சொல்லி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் அந்த 3 கண்களும், அதுக்கடுத்து சுறுசுறுப்புள்ள கைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோம்.